அன்பான சிம்மராசினியர்களுக்கு வணக்கம். இந்த பதிவு உங்களுக்காக மட்டும்தான். இதை நீங்கள் பார்க்கிறீர்கள் என்றால் இது வெறும் தற்செயல் இல்லை, பிரபஞ்சம் உங்களுக்கு சொல்ல நினைக்கும் ஒரு மிகப்பெரிய ஆழமான செய்தி இதில் அடங்கி இருக்கிறது. உங்களுடைய தலையெழுத்தையே முற்றிலுமாக மாற்றி அமைக்கப் போகும் ஒரு புதிய நபர் உங்கள் வீட்டு வாசலை தேடி வரப்போகிறார். அவர் யார்? அவர் வருவதால் உங்கள் வாழ்வில் என்னென்ன அற்புதங்கள் நிகழப்போகிறது என்பதை பற்றி மிகவும் ஆழமாக நாம் இப்போது பார்க்க போகிறோம். இதை அரைகுறையாக கேட்டுவிட்டு செல்ல வேண்டாம். முழுமையாக அமைதியான ஒரு இடத்தில் அமர்ந்து பொறுமையாக கேளுங்கள். ஏனென்றால் உங்கள் வாழ்க்கையின் மிகப்பெரிய திருப்புமுனைக்கான தொடக்கம் இது. சிம்மராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் கடந்த சில வருடங்களாகவே நீங்கள் அனுபவித்த வலிகளும் வேதனைகளும் கொஞ்சம் நஞ்சமல்ல. வெளியே பார்ப்பதற்கு நீங்கள் மிகவும் கம்பீரமானவர்களாக, எந்த கவலையும் இல்லாதவர்களாக, முகம் நிறைய சிரிப்போடு தெரியலாம். ஆனால் உங்கள் மனதிற்குள் எவ்வளவு பெரிய எரிமலை வெடித்துக் கொண்டிருக்கிறது, இரவு நேரங்களில் உங்கள் தலையணை எவ்வளவு கண்ணீரை சுமக்கிறது என்பது உங்களுக்கு மட்டும்தான் தெரியும். மற்றவர்களுக்கு ஒன்று என்றால் முதலாளாக ஓடிப்போய் நிற்பீர்கள். உங்களிடம் இருப்பதையெல்லாம் கொடுத்து முகம் சுளிக்காமல் உதவுவீர்கள். ஆனால் உங்களுக்கு ஒரு கஷ்டம், ஒரு பிரச்சனை என்று வரும்போது நீங்கள் யாரையெல்லாம் அதிகமாக நம்பினீர்களோ, உற்றார் உறவினர் என்று யாரையெல்லாம் கொண்டாடினீர்களோ அவர்கள் அனைவரும் உங்களை நடுத்தெருவில் நிற்க வைத்துவிட்டு வேடிக்கை பார்த்தார்கள் அல்லவா? அந்த துரோகத்தின் வலி இன்னும் உங்கள் நெஞ்சில் ஆறாத ரணமாகவே இருக்கிறது. குடும்பத்திலும் சரி, தொழில் அல்லது வேலை செய்யும் இடத்திலும் சரி, நீங்கள் எவ்வளவுதான் உண்மையாக உழைப்பை கொட்டி வேலை பார்த்தாலும் அதற்கான அங்கீகாரம் உங்களுக்கு கிடைத்ததே இல்லை. எப்படியாவது இந்த கஷ்டத்தில் இருந்து தப்பித்து முன்னுக்கு வந்துவிட வேண்டும் என்று நீங்கள் எடுத்த ஒவ்வொரு முயற்சியும் ஏதோ ஒரு கண்ணுக்கு தெரியாத தடையினால் பாதியிலேயே நின்று போனது. கையில் பணம் வரும், ஆனால் அது எப்படி செலவாகிறது என்றே தெரியாத அளவிற்கு மருத்துவ செலவாகவும் வட்டி கட்டவே பத்தாத நிலையிலும் விரயங்கள் அடுத்தடுத்து உங்களை வாட்டி வதைத்தது. ஒரு கட்டத்தில் ஏன் தான் நமக்கு மட்டும் இப்படி நடக்கிறது, நமக்கு என்று ஒரு விடிவு காலம் வரவே வராதா என்று கடவுளிடம் நேருக்கு நேராக நின்று சண்டை போட்ட தருணங்கள் ஏராளம். அந்த கண்ணீருக்கெல்லாம் ஒட்டுமொத்தமாக விடை கிடைக்கப் போகும் நேரம் மிகவும் நெருங்கிவிட்டது. இப்போது கிரக நிலைகள் எல்லாமே உங்களுக்கு மிகவும் சாதகமான ஒரு திசையை நோக்கி நகர தொடங்கிவிட்டன. இவ்வளவு நாள் உங்களை கட்டி போட்டு இருந்த அந்த இருண்ட காலம் விலகி ஒரு புதிய பொற்காலம் உங்களுக்காக வாசல் கதவை தட்ட காத்துக் கொண்டிருக்கிறது. உங்கள் மனதிற்குள் இருக்கும் அந்த சோர்வை எல்லாம் தூக்கி எறிந்துவிட்டு ஒரு புதிய உற்சாகத்தோடு இந்த நாட்களை நீங்கள் எதிர்கொள்ள வேண்டும். ஏனென்றால் நீங்கள் இழந்த உங்கள் நிம்மதியும் செல்வத்தையும் உங்கள் பேரையும் புகழையும் பல மடங்காக திருப்பிக் கொடுக்க பிரபஞ்சம் ஒரு மிகப்பெரிய திட்டத்தை உங்களுக்காக தீட்டிவிட்டது. அந்த மாபெரும் திட்டத்தின் முதல் படியாகத்தான் அவர் யார் என்று நீங்கள் குழப்பத்தோடு யோசிக்கலாம். அவர் உங்களுக்கு மிகவும் தெரிந்தவராகவும் இருக்கலாம், அல்லது இதுவரை நீங்கள் சந்திக்காத ஒரு முன்பின் தெரியாத புதிய நபராகவும் இருக்கலாம். ஆனால் ஒன்று மட்டும் உறுதி, அவர் உங்கள் வாழ்க்கையில் நுழைந்த பிறகு நீங்கள் தொட்டதெல்லாம் துலங்கும். பல வருடங்களாக நடக்கவே நடக்காது என்று நீங்கள் நினைத்து கிடப்பில் போட்ட காரியங்கள் எல்லாம் இவருடைய ஒரு சின்ன ஆலோசனையாலோ அல்லது எதிர்பாராத உதவியாலோ மளமளவென்று நடந்து முடியும். உங்களை ஏளனமாக பார்த்தவர்கள், இவன் அவ்வளவுதான், இவனால் இனி எழுந்திருக்கவே முடியாது என்று உங்களை விட்டு விலகி சென்றவர்கள் எல்லாம் நீங்கள் அடைப்போகும் அசுர வளர்ச்சியை கண்டு ஆச்சரியப்பட்டு மீண்டும் உங்களிடமே தேடி வந்து ஒட்டி உறவாடும் அளவிற்கு உங்களுடைய அந்தஸ்து உயரப்போகிறது. இவ்வளவு பெரிய அதிர்ஷ்டம் ஏன் இவ்வளவு தாமதமாக வருகிறது என்று நீங்கள் ஆதங்கப்படலாம். தங்கம் நெருப்பில் சுட சுடத்தான் ஒளிரும். அதுபோலத்தான் சிம்ம ராசிக்காரர்களான உங்களை கஷ்டம் என்கிற நெருப்பில் போட்டு பிரபஞ்சம் புடம் போட்டிருக்கிறது. யார் நல்லவர்கள், யார் கெட்டவர்கள், யாரிடம் எப்படி பழக வேண்டும், யாரிடம் இடைவெளி விட்டு பழக வேண்டும் என்ற உலகறிவை உங்களுக்கு ஆழமாக கற்றுக் கொடுக்கத்தான் இத்தனை சோதனைகளையும் நீங்கள் சந்திக்க வேண்டி இருந்தது. இனிமேல் உங்களை யாராலும் அவ்வளவு எளிதில் ஏமாற்ற முடியாது. அந்த அளவிற்கு நீங்கள் அனுபவத்தால் பக்குவப்பட்டு விட்டீர்கள். இந்த முழுமையான பக்குவத்தோடு தான் அந்த புதிய நபரை நீங்கள் சந்திக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த சிறு தாமதம். காலையில் எழுந்தவுடன் ஒரு இனம் புரியாத பயம், நாளைக்கு என்ன நடக்குமோ என்ற கவலை, கடன் தொல்லை கழுத்தை நெரிக்கிறதே என்ற மன உளைச்சல், இவை அனைத்திற்கும் முழுமையான முற்றுப்புள்ளி வைக்கப் போகும் தெய்வீக தருணம் இது. உங்கள் வீட்டு வாசலை தேடி வரப்போகும் அந்த நபர் வெறும் மனிதராக மட்டும் வரப்போவதில்லை. உங்கள் குலதெய்வத்தின் முழுமையான ஆசீர்வாதத்தோடு ஒரு தூதுவனாகவே அவர் உங்கள் வீட்டிற்குள் நுழையப் போகிறார். அவர் சொல்லப்போகும் அந்த ஒரு வார்த்தை அல்லது அவர் உங்களுக்கு அமைத்து கொடுக்க போகும் அந்த ஒரு வாய்ப்பு உங்களை பெரிய கடனில் இருந்து மீட்கும். குடும்பத்தில் கணவன் மனைவிக்குள் அல்லது உறவுகளுக்குள்
நீண்ட நாட்களாக இருந்து வந்த அந்த நிம்மதியின்மையை வேரோடு பிடுங்கி எறியும் உழவு காலம் பண கஷ்டத்தில் உழண்டு கொண்டிருந்த உங்களுக்கு இந்த நபர் மூலமாக ஒரு பெரிய பொருளாதார மாற்றம் வரப்போகிறது. பல நாள் அடைபட்டு கிடந்த பணம் வரவே வராது என்று நீங்கள் கைவிட்ட ஒரு பெரிய தொகை திடீரென்று ஒரு வழியில் வந்து சேரும். உங்கள் தொழிலில் இதுவரைக்கும் இருந்த முடக்கமெல்லாம் மாறி வியாபாரம் சூடுபிடிக்க ஆரம்பிக்கும். வேலை செய்யும் இடத்தில் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய பதவி உயர்வு, ஊதிய உயர்வு எல்லாமே இந்த நபர் சொல்ல போகும் ஒரு சின்ன வார்த்தை மூலமாகவோ இல்லை அவர் காட்டப்போகும் வழியிலோ உங்களுக்கு வந்து சேரும். இதுநாள் வரை உங்கள் உழைப்பை சுரண்டி பிழைத்தவர்கள் எல்லாம் இனி உங்கள் வளர்ச்சியை பார்த்து வாயடைத்து போவார்கள். அந்த நபர் எப்படி இருப்பார், அவரை எப்படி நாங்கள் அடையாளம் கண்டுபிடிப்பது என்று உங்களுக்குள் ஒரு பெரிய கேள்வி ஓடிக்கொண்டிருக்கும். அவர் பெரிய பணக்காரராகவோ இல்லை பெரிய பதவியில் இருக்கிறவராகவோ தான் வர வேண்டும் என்று அவசியம் இல்லை. உங்களை விட சாதாரண நிலைமையில் இருக்கிற ஒருத்தராக கூட இருக்கலாம். ஆனால் அவர் கையில் உங்களுக்கான திறவுகோல் இருக்கும். நீங்கள் ரொம்ப நாளாக தேடிக்கொண்டிருந்த ஒரு பிரச்சனைக்கான தீர்வு அவரிடம் ரொம்ப சாதாரணமாக இருக்கும். எதிர்பாராத ஒரு பயணத்திலோ இல்லை நீங்கள் யதார்த்தமாக போகும் ஒரு இடத்திலோ தான் இந்த சந்திப்பு நிகழப்போகிறது. அவர் பேசும் முதல் வார்த்தையிலேயே உங்களுக்குள் ஒரு இனம் புரியாத நிம்மதி பிறக்கும். நீங்கள் நன்றாக கவனித்து பாருங்கள். கடந்த சில மாதங்களாகவே உங்களுக்கு காரணமே இல்லாத ஒரு உடல் சோர்வு, மனக்கவலை இருந்து கொண்டே இருந்திருக்கும். ராத்திரி தூக்கம் சரியா வராமல் எதையோ பறிகொடுத்த மாதிரி ஒரு உணர்வு உங்களை வாட்டி எடுத்திருக்கும். இதற்கெல்லாம் காரணம் உங்கள் ஜாதகத்தில் இருந்த சில கிரக தோஷங்கள் தான். ஆனால் இப்போ அந்த தடைகள் எல்லாமே விலகி உங்களுக்கு ஒரு புது வெளிச்சம் பிறக்கப் போகிறது. உங்கள் ஆரோக்கியத்தில் ஒரு பெரிய முன்னேற்றம் ஏற்படும். முகம் எப்பவும் போல ஒரு கலையோடு ஒரு புது பொலிவோடு மாறப்போவதை நீங்களே கூடிய சீக்கிரத்தில் உணர்வீர்கள். அந்த புது உற்சாகம் உங்களை இன்னும் வேகமாக ஓட வைக்கும். இந்த பந்தங்களுக்குள் இருந்த மனக்கசப்புகள், பிரிவுகள் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக மாற ஆரம்பிக்கும். உங்களை தப்பாக புரிந்து கொண்டவர்கள், உங்களை ஒதுக்கி வைத்தவர்கள் எல்லாமே உங்களுடைய இந்த புது மாற்றத்தை பார்த்து ஆச்சரியப்படுவார்கள். இவரா இப்படி மாறிவிட்டார் என்று அவங்களே வாய்விட்டு சொல்லும் அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கை தரம் உயரும். ஆனால் இதில் நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய ஒரு விஷயம் இருக்கிறது. இந்த காலத்தில் நடந்த கசப்பான சம்பவங்களையே நினைத்துக் கொண்டு இனிமேல் யாரும் நமக்கு உதவி செய்ய வரமாட்டார்கள், எல்லாமே ஏமாற்று வேலை என்று ஒரு விரக்தியில் நீங்கள் இருந்தீர்கள் என்றால் உங்களை தேடி வரும் அந்த அதிர்ஷ்டத்தை நீங்களே தட்டி கழித்த மாதிரி ஆகிவிடும். பிரபஞ்சம் உங்களுக்கு கொடுக்க போகும் இந்த பரிசை முழு மனசோடு ஏற்றுக்கொள்ள நீங்கள் தயாராக இருக்க வேண்டும். யார் என்ன சொன்னாலும் சரி, உங்கள் மேல் உங்கள் உழைப்பின் மேல் நீங்கள் வைத்திருக்கிற நம்பிக்கையை மட்டும் விட்டு கொடுக்கவே கூடாது. ஏனென்றால் சிம்ம ராசிக்காரர்கள் எப்பவுமே ராஜாக்கள் மாதிரி. எவ்வளவு பெரிய கஷ்டம் வந்தாலும் சட்டையில் பட்ட தூசை தட்டிவிட்டு எழுந்து நிற்கும் அசுர தைரியம் உங்களுக்கு இயல்பாகவே இருக்கிறது. அந்த தைரியம்தான் இப்போது உங்களை மிகப்பெரிய உயரத்திற்கு கொண்டு போக போகிறது. உங்களுக்காக வரப்போகும் அந்த நபர் உங்கள் வாழ்க்கையில் எப்படிப்பட்ட மாயங்களை செய்ய போகிறார், எந்தெந்த வழிகளில் உங்களுக்கு அந்த பணமழை பொழிய போகிறது என்பதை நீங்கள் இன்னும் ஆழமாக உள்வாங்கிக் கொள்ள வேண்டும். சிம்ம ராசிக்காரர்கள் இயற்கையாகவே யாருக்கும் தலைகுனியாத ரோஷக்காரர்கள். யாரிடமும் போய் உதவி என்று கையேந்தி நிற்பதை உங்கள் மனசாட்சி துளியும் ஏற்றுக்கொள்ளாது. ஆனால் கடந்த காலங்களில் உங்களை சுற்றி நடந்த சதி வேலைகளும் எதிர்பாராத பண நெருக்கடிகளும் உங்களை வேறு வழி இல்லாமல் சிலரிடம் உதவி கேட்கும் நிலைக்கு தள்ளிவிட்டது. அதை அவர்கள் எப்படியெல்லாம் பயன்படுத்தி உங்களை அவமானப்படுத்தினார்கள் என்ற வடு உங்கள் மனதை விட்டு இன்னும் அகலவில்லை. அந்த அவமானங்களுக்கெல்லாம் பழி தீர்க்கும் விதமாக நீங்கள் தலையெடுத்து நிற்கப் போகும் நேரம் இது. உங்களுக்கு வரப்போகும் அந்த நபர் நீங்கள் இழந்த உங்கள் கம்பீரத்தை மீட்டு தரப்போகிறார். அவர் காட்டும் சிறு வழிகாட்டுதல் நீங்கள் வாங்கிய கடன்களை எல்லாம் மளமளவென்று அடைத்து உங்களை மீண்டும் ஒரு ராஜாவாக ராணியாக சிம்மாசனத்தில் அமர வைக்கும். சொந்த வீடு கட்ட வேண்டும், அல்லது ஒரு நல்ல நிலம் வாங்க வேண்டும், சொந்தமாக ஒரு தொழில் தொடங்க வேண்டும் என்று உங்கள் மனதிற்குள் பல வருடங்களாக ஆழமாக புதைத்து வைத்திருக்கும் ஆசைகள் எல்லாம் இப்போது துளிர்க்க ஆரம்பிக்கும். ஒரு நாளாக இதற்கெல்லாம் பணம் எங்கே இருந்து வரும் என்று ஒரு பெரிய மலைப்பு உங்களுக்கு இருந்திருக்கும். ஆனால் அந்த புதிய நபர் உங்கள் வாழ்க்கையில் அடியெடுத்து வைத்த மறுநொடியே எங்கிருந்தோ பண வரவு உங்களை தேடி வரப்போகிறது. ஒருவேளை நீங்கள் பல வருடங்களாக வழக்குகளில் அல்லது கோர்ட் பிரச்சனைகளில் சிக்கி தவித்துக் கொண்டிருந்தால் அதுவும் உங்களுக்கு சாதகமாக முடிந்து அதிலிருந்தும் உங்களுக்கு ஒரு பெரிய லாபம் வந்து சேரும். இதுவரைக்கும் உங்கள் கையை விட்டு போனதாக நினைத்த அத்தனை சொத்துக்களும் பொருட்களும் பல மடங்காக உங்கள் கைக்கே வந்து சேரும் காலம் இது. வேலை செய்யும் இடத்தில்
உங்களுக்கு குழி பறிக்கவே ஒரு கூட்டம் அலைந்து கொண்டிருந்தது அல்லவா? நீங்கள் எவ்வளவு கஷ்டப்பட்டு வேலை செய்தாலும் அந்த நல்ல பெயரை வேறொருவர் தட்டி பறித்துக் கொண்டு போயிருப்பார். இனிமேல் அந்த வேலை உங்களிடம் பலிக்காது. உங்களுடைய உண்மையான திறமை என்ன, உங்கள் உழைப்பு என்ன என்பது உங்களை விட பெரிய பதவியில் இருப்பவர்களுக்கு கண்கூடாக தெரிய போகிறது. உங்கள் மீது வீண்படி சுமத்தியவர்கள் எல்லாம் இப்போது தாங்களாகவே விலகி ஓடுவார்கள். புதிதாக வேலை தேடிக் கொண்டிருப்பவர்களுக்கு நீங்கள் ஆசைப்பட்ட மாதிரியே எதிர்பார்த்ததை விட நல்ல சம்பளத்தில் ஒரு பெரிய இடத்திலிருந்து அழைப்பு வரும். அந்த அழைப்பை உங்களுக்கு வாங்கி கொடுக்கும் நபராக கூட உங்களை தேடி வரும் அந்த புதிய நபர் இருக்கலாம். ஆனால் இதெல்லாம் நடக்கும்போது நீங்கள் மிகவும் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு விஷயம் உங்களுடைய கோபம். சிம்ம ராசிக்காரர்களுக்கு கோபம் வந்துவிட்டால் வார்த்தைகளை கொட்டி விடுவீர்கள். அந்த ஒரு விஷயத்தை மட்டும் நீங்கள் இப்போது முழுமையாக கட்டுக்குள் வைக்க வேண்டும். உங்களுக்கு நல்லது நடக்கும் இந்த நேரத்தில் உங்களை சீண்டி பார்க்கவும், உங்களை கோபப்படுத்தி தவறான வார்த்தைகளை பேச வைக்கவும் சிலர் உங்களை சுற்றி முயற்சி செய்வார்கள். அதில் நீங்கள் எந்த காரணத்தை கொண்டும் சிக்கிவிடக்கூடாது. ரொம்ப அமைதியாக இருங்கள். உங்கள் அபரிமிதமான வளர்ச்சி மட்டுமே அவர்களுக்கு நீங்கள் கொடுக்கும் மிகப்பெரிய பதிலடியாக இருக்க வேண்டும். அதே போல உங்கள் வீட்டில் நடக்கும் நல்ல காரியங்களையோ, உங்களுக்கு வரப்போகும் பணவரவு பற்றியோ, உங்கள் பிசினஸ் ரகசியங்களையோ யாரிடமும் முன்கூட்டியே சொல்லிக் கொண்டு தெரியாதீர்கள். உங்களுடைய சொந்த பந்தமாகவே இருந்தாலும் உங்கள் முன்னேற்றத்தை பார்த்து வயிறு எறியும் கூட்டம் ஒன்று எப்போதும் இருக்கும். அந்த கண் திருஷ்டியே உங்கள் முன்னேற்றத்திற்கு தடையாக மாறிவிடும். அதனால் எல்லாமே கைகூடி வரும் வரை மிகவும் ரகசியமாக அமைதியாக உங்களுடைய வேலைகளை நீங்கள் பார்த்து கொண்டிருக்க வேண்டும். உங்களுக்கு வரப்போகும் அந்த அதிர்ஷ்டத்தை எந்த தடங்களும் இல்லாமல் முழுமையாக நீங்கள் அனுபவிக்க வேண்டும் என்றால் இந்த அமைதி உங்களுக்கு மிக மிக அவசியம். குடும்பத்தில் இதுவரைக்கும் இருந்த குழப்பங்கள், கணவன் மனைவிக்கு இடையில இருந்த அந்த இடைவெளி எல்லாமே இனிமேல் முழுமையா சரியாக ஆரம்பிக்கும். ஏதோ ஒரு சின்ன வார்த்தை தப்பா போய் அதனால பெரிய விரிசல் விழுந்து பேசாம இருந்த உறவுகள்லாம் இப்போ தானாகவே உங்களை தேடி வந்து பேசுவாங்க. உங்க மனசுக்குள்ள எவ்வளவு பாசம் இருந்தாலும் அதை வெளியே காட்ட தெரியாம இல்ல காட்ட விரும்பாம இருந்திருப்பீங்க. ஆனா உங்க உண்மையான அன்பை இப்போ உங்க குடும்பத்துல இருக்கிறவங்க ரொம்ப தெளிவா புரிஞ்சுக்குவாங்க. குழந்தை பாக்கியம் இல்லாம தவிச்சவங்களுக்கு, இல்ல குழந்தைகளோட எதிர்காலத்தை நினைச்சு பயந்துட்டு இருந்தவங்களுக்கு அந்த புது நபர் மூலமா ஒரு நல்ல செய்தி, ஒரு தெளிவான வழிகாட்டுதல் கண்டிப்பா கிடைக்கும். உங்க வாரிசுகள் மூலமா உங்களுக்கு ஒரு பெரிய பெருமை தேடி வரப்போகுது. இந்த புது நபர் உங்க வாழ்க்கைக்குள்ள வர்றதுக்கு முன்னாடி பிரபஞ்சம் உங்களுக்கு சில சின்ன சின்ன அறிகுறிகளை காட்டும். அதை நீங்க கொஞ்சம் உன்னிப்பா கவனிச்சா போதும். அதிகாலையில உங்களுக்கு வரக்கூடிய கனவுகள்ல ஏதோ ஒரு தெய்வமோ இல்ல முகம் தெரியாத ஒரு பெரியவரோ வந்து ஆசீர்வாதம் பண்ற மாதிரி நீங்க உணரலாம். வீட்டுக்குள்ள எப்பவும் இல்லாத அளவுக்கு ஒரு அமைதியும் ஒரு வாசனை திரவியத்தோட மனமும் வீசும். காரணமே இல்லாம உங்க மனசுக்குள்ள ஒரு பெரிய சந்தோஷம், ஏதோ நல்லது நடக்க போகுதுங்கிற ஒரு உள்ளுணர்வு தோன்றிக்கிட்டே இருக்கும். இதெல்லாம் சும்மா நடக்கிற விஷயங்கள் கிடையாது. உங்க தலையெழுத்த மாத்த போற அந்த நேரம் நெருங்கிடுச்சுங்கிறதுக்கான மிக முக்கியமான அறிகுறிகள் தான் இதெல்லாம். உங்களுடைய பூர்வ புண்ணிய பலன், அதாவது உங்க முன்னோர்கள் செஞ்ச அந்த நல்ல காரியங்களோட பலன் எல்லாம் இப்போ ஒட்டுமொத்தமா உங்களுக்கு வேலை செய்ய ஆரம்பிச்சிருக்கு. அதனாலதான் இவ்வளவு நாள் உங்களை படாத பாடுபடுத்தின அந்த கர்ம வினைகள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா உங்களை விட்டு விலகி போயிட்டு இருக்கு. குலதெய்வத்தோட அருள் முழுமையா உங்களுக்கு கிடைக்கிற இந்த நேரத்துல அந்த புது நபரை ஒரு சாதாரண மனுஷனா மட்டும் பார்க்காதீங்க. ஒரு வழியா உங்களுக்கு கிடைக்க போற அந்த ஒரு சின்ன உதவி கூட ஒரு பெரிய ஆலமரம் மாதிரி வளர்ந்து நிழல் கொடுக்க போகுது. அதனால உங்களை தேடி வர எந்த ஒரு சின்ன வாய்ப்பையும் இது சாதாரணம் தானே நினைச்சு அலட்சியப்படுத்தி தூக்கி போட்டுறாதீங்க. நீங்க ரொம்ப புத்திசாலி, எல்லா விஷயத்தையும் ரொம்ப ஆழமா யோசிப்பீங்க. ஆனா சில நேரங்கள்ல அந்த அதிகப்படியான சிந்தனையே உங்களுக்கு எதிரியா மாறிடும். இது நடக்குமா? இவங்க நமக்கு நிஜமாவே உதவி செய்வாங்களா, இல்ல இதுக்கு பின்னாடி ஏதோ சூழ்ச்சி இருக்கான்னு அளவுக்கு அதிகமா சந்தேகம் படாதீங்க. அந்த மாதிரி தேவையில்லாத சந்தேகங்கள் உங்க வாசல்ல வந்து நிக்கிற அதிர்ஷ்டத்தை நீங்களே திருப்பி அனுப்புறதுக்கு சமம். மனசு ரொம்ப லேசா வச்சுக்கோங்க. எது நடந்தாலும் அதை நல்லதுக்கு தான் முழுசா நம்புங்க. சிம்ம ராசிக்காரங்க எப்பவுமே ஒரு விஷயத்துல இறங்கிட்டா அதுல ஜெயிச்சு காட்டாம விட மாட்டீங்க. அந்த பழைய வைராக்கியத்தை மறுபடியும் உங்க மனசுக்குள்ள கொண்டு வாங்க. இனி வர்ற காலங்கள்ல நீங்க எடுக்க போற ஒவ்வொரு முடிவும் ரொம்ப சரியா அமையும். தொட்டதெல்லாம் பொண்ணாகும்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி நீங்க கை வைக்கிற காரியங்கள் எல்லாம் ரொம்ப சுலபமா எந்த ஒரு தடங்களும் இல்லாம நடந்து முடியும்.
உங்களை சுத்தி இருக்கிறவங்க உங்க முன்னேற்றத்தை பார்த்து நிஜமாவே பிரமிச்சு போவாங்க. ஆனா அந்த நேரத்திலையும் நீங்க யாருக்கும் எந்த கெடுதலும் நினைக்காம வழக்கம் போல உங்களுடைய அந்த பரந்த மனசோடு மற்றவங்களுக்கும் உதவி செய்வீங்க. அதுதான் சிம்ம ராசியோட உண்மையான குணம். அந்த குணம்தான் உங்களை இன்னும் பல உயரங்களுக்கு கொண்டு போய் சேர்க்க போகுது. நீங்க இப்போ செய்ய வேண்டிய முதல் விஷயம் என்ன தெரியுமா? பழசையெல்லாம் அப்படியே தூக்கி போட்டு மனசை ரொம்ப லேசா வச்சுக்கிறது தான். எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடந்துச்சு, அவங்க எப்படி எனக்கு துரோகம் பண்ணலான்னு திரும்ப திரும்ப அதையே நினைச்சுக்கிட்டு இருந்தா வரப்போற நல்ல நேரத்தை உங்களால முழுசா அனுபவிக்க முடியாது. உங்க குலதெய்வம் உங்களுக்காகவே அனுப்பி வைக்கிற அந்த நபர் நீங்க இப்படி சோகமா இருக்கிறத பார்த்தா அவருக்கும் உதவி செய்ய ஒரு தயக்கம் வரும். அதனால முகத்துல எப்பவும் ஒரு சின்ன சிரிப்போட ஒரு புது நம்பிக்கையோட ஒவ்வொரு காலையும் தொடங்குங்க. அந்த நபர் உங்க வாசப்படி ஏறும்போது உங்க வீட்டுல ஒரு நல்ல தெய்வீக அதிர்வலை இருக்கணும். இவ்வளவு நாள் உங்களை பார்த்து ஏளனமா சிரிச்சவங்க இவனால அவ்வளவுதான், இனிமே எந்திரிக்கவே முடியாதுன்னு தப்பா கணக்கு போட்டவங்க எல்லாம் இனிமே உங்க அசுர வளர்ச்சியை பார்த்து வாய் அடைச்சு போக போறாங்க. உங்களுக்கு கிடைக்க போற அந்த புது வெளிச்சம் உங்களை சுத்தி இருக்கிற இருட்டை எல்லாம் நிரந்தரமா விரட்டி அடிக்க போகுது. நீங்க எந்த இடத்துல ரொம்ப மோசமா அவமானப்பட்டீங்களோ அதே இடத்துல உங்களுக்கு ஒரு பெரிய மரியாதை காத்துக்கிட்டு இருக்கு. உங்களை வேணான்னு ஒதுக்கி வச்ச சொந்த பந்தம் எல்லாம் மறுபடியும் உங்ககிட்ட ஒட்டுறதுக்காகவே உங்களை தேடி வருவாங்க. ஆனா அவங்க கிட்ட எவ்வளவு தூரம் பழகணும், யாரை எங்க வைக்கணுங்கிற பக்குவம் இப்போ உங்களுக்கு ரொம்ப நல்லாவே தெரிஞ்சிருக்கும். அந்த புது நபர் உங்ககிட்ட சகஜமா பேசும்போது அவர் சொல்ற வார்த்தைகளை ரொம்ப கவனமா கேளுங்க. அவர் ஒன்னும் உங்களை பெரிய அளவுல பணம் போட சொல்ல மாட்டார், இல்ல முடியாத ஒரு காரியத்தை செய்ய சொல்ல மாட்டார். ரொம்ப சாதாரணமான ஒரு வழியையோ இல்ல யோசனையோ தான் அவர் உங்களுக்கு காட்டுவார். ஆனா அந்த யோசனை தான் உங்க வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய திருப்புமுனையா மாறப்போகுது. அதனால இது என்ன ரொம்ப சாதாரண விஷயமா இருக்கேன்னு நினைச்சு அதை நீங்க அலட்சியம் பண்ணிடவே கூடாது. அவர் கொடுக்கிற அந்த சின்ன தீப்பொறி தான் உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய வெளிச்சத்தை கொண்டு வரப்போகுது. காசு பணம் விஷயத்துல நீங்க பட்ட கஷ்டம் எல்லாம் இனிமே இருந்த இடம் தெரியாம காத்துல பறந்துடும். உங்க கைக்கு வரப்போற பணம் எப்படி இவ்வளவு சீக்கிரம் வந்துச்சுன்னே தெரியாத அளவுக்கு உங்களுக்கு ஒரு பெரிய ஆச்சரியத்தை கொடுக்கும். அதை வச்சு நீங்க உங்க பிள்ளைங்களோட எதிர்காலத்தை ரொம்ப பாதுகாப்பா எந்த குறையும் இல்லாம மாத்தி அமைப்பீங்க. இவ்வளவு நாளா உங்க மனசுக்குள்ள இருந்த ஒரு பெரிய மலை இறங்கின மாதிரி ஒரு ஆழமான நிம்மதி உங்களுக்கு கிடைக்கும். சிம்ம ராசிக்காரங்க எப்பவுமே மற்றவங்களுக்கு அள்ளி கொடுக்கறவங்க தான், யார் முன்னாடியும் கையேந்தி நிக்கிறவங்க கிடையாது. உங்களுடைய அந்த பழைய கம்பீரமான நிலைமைக்கு நீங்க மறுபடியும் சிங்கம் மாதிரி திரும்பி வர போறீங்க. நிறைய பேருக்கு ஒரு சந்தேகம் இருக்கும், நம்ம ஜாதகத்துல நேரம் சரியில்லையே, இதெல்லாம் நமக்கு நிஜமாவே நடக்குமான்னு யோசிப்பீங்க. கிரகங்கள் சில நேரம் உங்களை சோதிச்சாலும் உங்களுடைய நேர்மைக்கும் உழைப்புக்கும் பலன் கிடைக்கிற நேரம் வந்துடுச்சுன்னா எந்த ஒரு தடங்களும் உங்களை தடுத்து நிறுத்த முடியாது. நீங்க இதுவரைக்கும் சிந்தனை வியர்வைக்கும் விட்ட கண்ணீருக்கும் ஒட்டுமொத்தமா சேர்த்து வச்சு இயற்கையே உங்களுக்கு ஒரு பெரிய பரிசை கொடுக்க போகுது. அந்த பரிசை வாங்கறதுக்கு நீங்க உங்க மனசை முழுமையா தயார்படுத்திக்கோங்க. எந்த ஒரு எதிர்மறையான எண்ணத்துக்கும் இனிமே உங்க மனசுல இடம் கொடுக்கவே கூடாது. சுத்தி நடக்கிற நல்ல விஷயங்களை மட்டும் பாருங்க, நல்லதே நினைங்க, கண்டிப்பா எல்லாமே நல்லபடியா மாறும். இவ்வளவு நாளா உடம்புல இருந்த ஒரு இனம் புரியாத அசதி, ராத்திரியான தூக்கம் வராம தவிச்ச தவிப்பு எல்லாம் இனிமே காத்துல பறந்துடும். அந்த புது நபர் கொண்டு வரப்போற நல்ல செய்தி உங்க மனசுக்குள்ள இருக்கிற பாவத்தை எல்லாம் இறக்கி வச்ச மாதிரி ஒரு பெரிய நிம்மதியை கொடுக்கும். மனசு நிம்மதியானாலே உடம்புல இருக்கிற பாதி வியாதி தானா சரியாகிடும்னு சொல்லுவாங்க. நீங்க இத்தனை வருஷமா அனுபவிச்ச மன உளைச்சலுக்கு ஒரு முழுமையான மருந்து இப்ப உங்களுக்கு கிடைக்க போகுது. முகம் எப்பவும் இல்லாத அளவுக்கு ஒரு புது பொலிவோட ஒரு தேஜஸோட மாற போறதை நீங்களே கூடிய சீக்கிரத்துல கண்ணாடியில பார்க்க தான் போறீங்க. உங்களை சுத்தி எப்பவும் ஒரு கூட்டம் உங்களை குறை சொல்லிக்கிட்டே இருந்திருக்கும். நீங்க எவ்வளவு செஞ்சாலும் அதுல ஒரு குத்தத்தை கண்டுபிடிச்சு உங்களை மனதளவுல காயப்படுத்துறதே அவங்களுக்கு வேலையா இருந்திருக்கும். ஆனா இனிமே அவங்க வாயை நீங்க அடைக்க வேண்டிய அவசியமே இல்லை. உங்களோட வளர்ச்சியும் அந்தஸ்தும் அவங்கள தானாகவே அமைதியாக்கிடும். சிம்ம ராசிக்காரங்க எப்பவுமே செயல செஞ்சு காட்டுறவங்க, வார்த்தையில வித்த காட்டுறவங்க கிடையாது. நீங்க இவ்வளவு நாள் பட்ட அவமானங்களுக்கு எல்லாம் பழிவாங்கிற நேரம் இது. ஆனா நீங்க யாரையும் தேடி போய் பழிவாங்க வேண்டாம். உங்களுடைய அந்த அசுர வளர்ச்சியே அவங்களுக்கு கொடுக்கிற மரண அடியா இருக்க போகுது. இந்த நபர் உங்க வாழ்க்கையில வர்றப்போ எதிர்பாராத வகையில சில நல்ல மனிதர்களோட தொடர்பும் உங்களுக்கு கிடைக்கும்.
இத்தனை நாளா ஒரு சின்ன வேலைக்கு கூட பல பேர்கிட்ட கெஞ்சிக்கிட்டு இருந்த நிலைமை மாறி உங்களுக்காக வேலை செய்ய ஆட்கள் தேடி வரப்போறாங்க. அரசாங்க ரீதியா உங்களுக்கு கிடைக்க வேண்டிய சலுகைகளோ இல்ல ரொம்ப நாளா இழுத்தடிச்சுக்கிட்டு இருந்த ஒரு காரியமோ சட்டுன்னு முடிஞ்சிடும். நீங்க எந்த அதிகாரியை பார்த்து பயந்தீங்களோ அதே அதிகாரி உங்களுக்கு ஆதரவா பேச போறாரு. இதெல்லாம் நடக்கும்போது உங்களுக்குள்ள ஒரு ஆச்சரியம் வரலாம். உண்மையாவே இதெல்லாம் நமக்கு தானா நடக்குதான்னு நீங்களே கிள்ளி பார்த்துக்கிற அளவுக்கு ஆச்சரியங்கள் அடுத்தடுத்து அணிவகுத்து நிக்க போகுது. ஒரு விஷயத்த ரொம்ப ஆழமா மனசுல பதிய வச்சுக்கோங்க. உங்க குலதெய்வம் எப்பவுமே உங்களை கைவிடாது. நீங்க கஷ்டப்பட்ட நேரத்துல கூட அது ஏதோ ஒரு ரூபத்துல உங்களை பாதுகாத்துக்கிட்டு இருந்திருக்கு. பெரிய அளவுல நடக்க இருந்த ஆபத்தை எல்லாம் சின்ன காயத்தோட தடுத்து நிறுத்தினது உங்க குலதெய்வத்தோட கருணை தான். இப்போ அதே குலதெய்வம் தான் அந்த புது நபர் உருவத்துல உங்க வீட்டுக்குள்ள வரப்போகுது. அதனால இனிமே எந்த காரியத்தை தொடங்கினாலும் உங்க குலதெய்வத்தை மனசார வேண்டிட்டு முழு நம்பிக்கையோட ஒரு அடி எடுத்து வைங்க. அந்த ஒரு அடி உங்களை 100 அடி உயரத்துக்கு தூக்கி நிறுத்த போகுது. கடன் தொல்லையால முகம் சுருங்கி போய் சொந்தக்காரங்க விசேஷத்துக்கு கூட போகாம ஒதுங்கி இருந்திருப்பீங்க. அங்க போனா யார் என்ன கேள்வி கேட்பாங்களோ, நம்ம படுற கஷ்டம் அவங்களுக்கு தெரிஞ்சிருமோங்கிற ஒரு கூச்சம் உங்களை தடுத்து நிறுத்தி இருக்கும். இனிமே அந்த மாதிரி நீங்க யாருக்கும் பயந்து ஒழிய வேண்டியதில்லை. நீங்க போற இடத்துல எல்லாம் உங்களுக்கு மரியாதை கிடைக்க போகுது. சிம்மாசனத்துல கம்பீரமா உட்கார்ந்து இருக்கிற சிங்கம் மாதிரி நீங்க தலை நிமிர்ந்து நடக்க போறீங்க. உங்க வீட்டுல நடக்க போற சுப காரியங்களை பார்த்து இந்த ஊரே ஆச்சரியப்பட போகுது. அந்த அளவுக்கு செல்வ செழிப்போட ஒரு ராஜா வாழ்க்கையை நீங்க வாழ போறீங்க. உங்க கூடவே இருந்து குழி பறிச்சவங்க எவ்வளவு பேருன்னு இப்ப உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும். முன்னாடி எல்லாம் யார் என்ன கேட்டாலும் முகத்துக்கு நேரம் முடியாதுன்னு சொல்ல தெரியாம மாட்டிக்குவீங்க. ஆனா அந்த புது நபர் உங்க வாழ்க்கையில வந்த உடனே யார் நல்லவங்க யார் கெட்டவங்கன்னு உங்களுக்கு ஒரு பெரிய தெளிவு கிடைக்க போகுது. உங்க முதுகுக்கு பின்னாடி உங்களை பத்தி தப்பு தப்பா பேசினவங்க எல்லாம் இனிமே உங்க முன்னாடி நிக்கவே பயப்படுவாங்க. அந்த அளவுக்கு உங்களுடைய தைரியமும் தன்னம்பிக்கையும் பல மடங்கு அதிகமாக போகுது. உங்களை ஏமாத்தினவங்க அவங்களாவே உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கிற அளவுக்கு காலம் மாற போகுது. தொழில் செய்யறவங்களுக்கு இல்ல சொந்தமா ஒரு வியாபாரம் ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இது ஒரு பொற்காலம். இவ்வளவு நாளா ஒரு சின்ன முதலீடு கிடைக்காம இல்ல சரியான ஆட்கள் அமையாம தவிச்சுக்கிட்டு இருந்திருப்பீங்க. அந்த புது நபர் உங்களுக்கு ஒரு பெரிய வழிகாட்டியா மாற போறாரு. அவர் மூலமா உங்களுக்கு கிடைக்க போற அந்த பிசினஸ் ஐடியா உங்களை ஒரு பெரிய முதலாளியா மாத்த போகுது. வியாபாரத்துல லாபம் கொட்ட போகுது. வேலை பார்க்கிற இடத்துல உங்களை கண்டுக்காம விட்ட மேல் அதிகாரிகள் எல்லாம் இனிமே உங்களை கூப்பிட்டு வச்சு பெரிய பொறுப்புகளை கொடுப்பாங்க. உங்க உழைப்புக்கேத்த அங்கீகாரம் முழுமையா கிடைக்கிற நேரம் இது. ஆனா இதுல நீங்க ரொம்ப கவனமா இருக்க வேண்டியது உங்க மனசுதான். ஏன்னா இவ்வளவு நாளா பட்ட கஷ்டம் உங்க மனசுல ஒரு பெரிய பயத்தை விதைச்சிருக்கு. இது நடந்தாலும் இது நிஜம்தானா திரும்பவும் ஏமாந்துடுவோமோன்னு ஒரு சந்தேகம் உங்களுக்குள்ள இருந்துகிட்டே இருக்கு. அந்த பயத்தை முதல்ல தூக்கி போடுங்க. உங்க வீடு தேடி வர்ற அந்த அதிர்ஷ்டத்தை முழு மனசோட ஏத்துக்கோங்க. உங்க குலதெய்வம் உங்களுக்கு கொடுக்கிற இந்த பரிசை சந்தோஷமா வாங்கிக்கோங்க. நீங்க எவ்வளவு தூரம் நல்லதே நினைக்கிறீங்களோ அவ்வளவு சீக்கிரம் இந்த நல்ல காரியங்கள்ல எந்த தடங்களும் இல்லாம நடந்து முடியும். உங்க கைக்கு வரப்போற அந்த பெரிய தொகையை வச்சு ரொம்ப நாளா நீங்க கட்டி முடிக்கணும்னு நினைச்ச அந்த சொந்த வீட்டை எந்த குறையும் இல்லாம கட்டி முடிப்பீங்க. உங்க பசங்களோட படிப்புக்கு அவங்க எதிர்காலத்துக்கு தேவையான எல்லா வசதிகளையும் செஞ்சு கொடுப்பீங்க. நீங்க படுற சந்தோஷத்தை பார்த்து உங்க குடும்பமே ஆனந்த கண்ணீர் விட போகுது. சிம்ம ராசிக்காரங்க எப்பவுமே ராஜ பரம்பரை மாதிரி. யாருக்கும் எந்த கெடுதலும் நினைக்காத உங்க நல்ல மனசுக்கு இப்போ பிரபஞ்சம் கொடுக்கிற சன்மானம் தான் இந்த புது நபரோட வருகையும் உங்களுக்கு வரப்போற பண மழையும். கடன் பிரச்சனை எல்லாம் இனிமே உங்களை விட்டு ரொம்ப தூரம் ஓடிடும். காலையில எந்திரிச்ச உடனே யாருக்கு பதில் சொல்லணுமோங்கிற அந்த பயம் இனிமே துளிய இருக்காது. ராத்திரியில நிம்மதியா தூங்கி காலையில ஒரு புது உற்சாகத்தோட எந்திரிப்பீங்க. உங்க முகத்துல இருக்கிற அந்த பழைய கலையும் தேஜஸும் திரும்பவும் வரப்போகுது. உங்களுக்கு நடக்க போற இந்த நல்ல விஷயங்களை அது முழுசா நடந்து முடிகிற வரைக்கும் வெளியில யாருக்கிட்டையும் பெருமையா சொல்லிக்கிட்டு தெரியாதீங்க. ரொம்ப அமைதியா ரகசியமா உங்க வேலைகளை பாருங்க. உங்களுடைய பிரம்மாண்டமான வெற்றி தான் உங்களை குறை சொன்னவங்களுக்கு மிகப்பெரிய பதிலடியா இருக்கணும். இத்தனை வருஷமா நீங்க விட்ட கண்ணீருக்கும் செஞ்ச தியாகத்துக்கும் மேல இருக்கிறவன் ஒரு பெரிய கணக்கு வச்சிருக்கான். அந்த புது நபர் உங்க வீட்டு வாசலை மிதிக்கிறப்போ உங்க குலதெய்வம் உங்க கூடவே இருந்து உங்களை வழி நடத்தும். நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்னே ஒண்ணுதான். காலையில எந்திரிச்சதும் உங்க வீட்டு பூஜை அறையில ஒரு நெய் தீபம் ஏத்தி வச்சு
எனக்கு நடக்க போற இந்த நல்லதை எந்த தடையும் இல்லாம முழுசா கொடுன்னு மனசார வேண்டிக்குங்க. உங்க வீட்டுல இருக்கிற இருள் விலகி ஒரு பெரிய தெய்வீக ஒளி பரவ போறத நீங்களே சீக்கிரத்துல உணர்வீங்க. இது ஏதோ சாதாரணமா சொல்லப்படுற வார்த்தைகள் கிடையாது. உங்க விதியை மாத்தி எழுத போற மாபெரும் திருப்பு முனைக்கான தொடக்கம். கைக்கு வரப்போற அந்த எதிர்பாராத பணத்தை வச்சு நீங்க என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாதுங்கிறதுல ரொம்ப தெளிவா இருக்கணும். சிம்ம ராசிக்காரங்க இயற்கையாவே ரொம்ப தாராள குணம் படைச்சவங்க. யார் கஷ்டம்னு நின்னாலும் பாவம்னு இறக்கப்பட்டு உங்ககிட்ட இருக்கிறதெல்லாம் தூக்கி கொடுத்துருங்க. ஆனா இப்போ அப்படி செய்யவே கூடாது. உங்க நல்ல மனசை பயன்படுத்தி உங்களை ஏமாத்தினவங்க தான் இங்க அதிகம். அதனால வரப்போற பணத்தை முதல்ல உங்க குடும்பத்துக்காகவும் உங்க கடனை முழுசா அடைக்கிறதுக்காகவும் மட்டும் பயன்படுத்துங்க. யார் எவ்வளவு பெரிய கஷ்டம்னு கண்ணீர் விட்டாலும் கொஞ்ச நாளைக்கு சுயநலமா உங்க குடும்பத்தோட எதிர்காலத்தை மட்டும் பாருங்க. சொந்த பந்தத்துக்குள்ள உங்களுக்கு இருந்த கெட்ட பெயர் எல்லாம் இனிமே அப்படியே தலைகீழா மாறப்போகுது. இவன் எப்பவும் எதையாவது தப்பு தப்பா செஞ்சுட்டு நிப்பான், இவனால எந்த பிரயோஜனமும் இல்லைன்னு உங்களை ஒதுக்கி வச்சவங்க எல்லாம் இப்போ உங்களை பார்த்து பிரமிச்சு போய் நிக்க போறாங்க. உங்க வீட்டு விசேஷத்துக்கு வரமாட்டேன்னு சொன்னவங்க எல்லாம் நீங்க கூப்பிடாமலேயே முதல் ஆளா நிப்பாங்க. ஆனா அவங்க கிட்ட பழைய பகைய மனசுல வச்சுக்கிட்டு சண்டை போடாதீங்க. ஒரு புன்னகையோட அவங்கள வரவேற்று உங்களுக்குள்ள ஒரு மரியாதையான இடைவெளியை எப்பவும் தக்க வச்சுக்கோங்க. உங்க வளர்ச்சி தான் அவங்களுக்கு நீங்க கொடுக்கிற மிகப்பெரிய தண்டனை. தொழில் செய்யற இடத்துலயும் நீங்க வேலை பார்க்கிற இடத்துலயும் இனிமே நீங்க தான் முடிசூடா மன்னன். உங்களை விட கீழே வேலை பார்க்கறவங்க கூட உங்களை மதிக்காம போன காலம் எல்லாம் முடிஞ்சு போச்சு. அந்த புது நபர் மூலமா உங்களுக்கு கிடைக்க போற ஒரு பெரிய வாய்ப்பு உங்க திறமையை ஊருக்கே வெளிச்சம் போட்டு காட்ட போகுது. உங்களோட ஒவ்வொரு அசைவையும் பார்த்து உங்களை சுத்தி இருக்கிறவங்க ஆச்சரியப்படுவாங்க. இவ்வளவு திறமைய இவன் இத்தனை நாளா எப்படி ஒளிச்சு வச்சிருந்தான்னு எல்லாரும் வியந்து பேசுற அளவுக்கு உங்க செயல்கள் ரொம்ப பிரம்மாண்டமா இருக்க போது. உங்களுக்காகவே உருவாக்கப்பட்ட ஒரு தனி சிம்மாசனம் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கு. உங்களுக்குள்ள முடங்கி போய் கிடந்த அந்த பழைய கம்பீரம் மறுபடியும் முழுசா வெளிவர போகுது. சிம்ம ராசிக்கு உரிய அந்த ராஜகலை உங்க முகத்துல திரும்பவும் ஒட்டிக்கும். நடந்த கசப்பான சம்பவங்கள் எல்லாம் ஒரு கெட்ட கனவா நினைச்சு மறந்துடுங்க. உங்களை ஏமாத்தினவங்களை பத்தி நினைச்சு உங்க பொன்னான நேரத்தை வீணாக்காதீங்க. உங்களுக்காக பிரபஞ்சம் ஒரு பெரிய சாம்ராஜ்யத்தையே உருவாக்கி காத்துக்கிட்டு இருக்கு. அந்த சாம்ராஜ்யத்தோட சிம்மாசனத்துல நீங்க கம்பீரமா போய் உட்கார்றதுக்கான எல்லா வழிகளையும் அந்த புது நபர் உங்களுக்காக செஞ்சு கொடுக்க போறாரு. இதை முழுசா நம்புங்க. உங்க வாழ்க்கை இனிமே நீங்க நினைச்சதை விட ரொம்ப பிரமாதமா இருக்க போகுது. இதுவரைக்கும் நீங்க பட்ட கஷ்டத்துக்கெல்லாம் காரணம் வெறும் கிரக நிலைகள் மட்டும் கிடையாது. உங்களை சுத்தி இருந்த உங்களோட கண் திருஷ்டியும் பொறாமையும் தான் உங்களை இவ்வளவு தூரம் பாடாய்படுத்தி எடுத்துருச்சு. நீங்க கொஞ்சம் நல்லா உடுத்தினாலோ நல்லா சாப்பிட்டாலோ இல்ல உங்க வீட்டுல ஒரு சின்ன சந்தோஷம் வந்தாலோ அதை பார்த்து வயிறு எரிஞ்சவங்க தான் இங்க அதிகம். இப்போ அந்த புது நபர் உங்க வாழ்க்கைக்குள்ள நுழையறதுக்கு முன்னாடி உங்க வீட்டை சுத்தி இருக்கிற அந்த கண் திருஷ்டி எல்லாமே மொத்தமா விலகி ஓட போகுது. உங்க வீட்டுக்குள்ள நுழைஞ்சாலே ஒரு பெரிய நிம்மதியும் ஒரு தெய்வத்தோட வாசனையும் வீச போறத நீங்களே ரொம்ப சீக்கிரத்துல உணரத்தான் போறீங்க. அந்த நபர் உங்க முன்னாடி நிக்கும் போது உங்க உள்ளுணர்வு உங்களுக்கு ரொம்ப தெளிவா ஒரு விஷயத்தை உணர்த்தும். இவர் தான் நம்ம வாழ்க்கையோட தலையெழுத்தை மாத்த வந்திருக்காருன்னு உங்க மனசுக்குள்ள ஒரு ஆழமான நம்பிக்கை தானாகவே பிறக்கும். அவர் உங்களுக்கு முகம் தெரியாத ஒரு புது ஆளா இருந்தா கூட பல ஜென்மமா பழகின மாதிரி ஒரு பெரிய நெருக்கம் உங்களுக்குள்ள தோணும். அவர் ரொம்ப சாதாரணமா சொல்லிட்டு போற ஒரு வார்த்தை உங்க சிந்தனையில பெரிய அளவுல வேலை செய்ய ஆரம்பிக்கும். பல வருஷமா இருட்டுல தட்டு தடு மாதிரி நடந்துகிட்டு இருந்த உங்க வாழ்க்கை பாதைக்கு அவர் தான் ஒரு பெரிய வெளிச்சத்தை காட்ட போறார். உங்க சொந்தக்காரங்க மத்தியிலயும் சரி சுத்தி இருக்கிறவங்க மத்தியிலயும் சரி உங்க பேரை ரொம்ப மோசமா கெடுத்து வச்சிருப்பாங்க. இவன் எதுக்கும் லாய்க்கு இல்ல, இவன்லாம் இனிமே முன்னுக்கு வர வாய்ப்பே இல்லைன்னு எத்தனையோ பேர் உங்க முகத்துக்கு நேராகவே சிரிச்சிருப்பாங்க. ஆனா இனிமே உங்களை பார்த்து சிரிச்ச அதே ஆட்கள் உங்க முன்னாடி ஆச்சரியப்பட்டு நிக்க போறாங்க. உங்களை பத்தி தப்பா பேசின வாயெல்லாம் இப்போ உங்களை புகழ்ந்து பேச ஆரம்பிக்கும். சிம்ம ராசிக்காரங்களுக்கே உரிய அந்த மிடுக்கும் ஒரு தனி கம்பீரமும் திரும்பவும் உங்க நடை உடை பாவனையில ஒட்டிக்கும். அடிபட்டு முடங்கி கிடந்த சிங்கம் மறுபடியும் வேறு கொண்டு எழப்போகுது. வியாபாரத்துல ரொம்ப நாளா முடங்கி கிடந்த விஷயங்கள்லாம் மலமலன்னு சூடு பிடிக்க ஆரம்பிக்கும். யாருமே வாங்க மாட்டாங்கன்னு நீங்க ஓரமா தூக்கி போட்ட விஷயங்கள் கூட இப்போ பெரிய லாபத்தை கொடுக்கும். உங்களுக்காக நிறைய புது வாய்ப்புகள் தேடி வரும். வேலை பார்க்குற இடத்துல உங்களை விட சின்னவங்க எல்லாம் உங்களுக்கு மேல அதிகாரியா உட்கார்ந்துட்டாங்களேங்கிற அந்த மனக்கவலை இனிமே வேண்டாம்.
உங்க உண்மையான உழைப்புக்கு ஏத்த அந்த உயர்ந்த பதவி உங்களை தேடி தானாகவே வரப்போகுது. நீங்க எல்லாரையும் பின்னுக்கு தள்ளிட்டு ஒரு பெரிய உயரத்துக்கு போய் சிம்மாசனத்துல உட்கார போறீங்க. இதுக்கெல்லாம் நீங்க செய்ய வேண்டியது ரொம்ப சாதாரணமான ஒரு விஷயம்தான். காலையில எந்திரிச்ச உடனே உங்க ராசிநாதன அந்த சூரிய பகவானை கை கூப்பி மனசார வேண்டிக்குங்க. அந்த சூரியன் எப்படி உலகத்துக்கே எந்த பிரதிபலனும் பார்க்காம வெளிச்சம் கொடுக்கிறாரோ, அதே மாதிரி உங்க இருண்ட வாழ்க்கைக்கும் ஒரு நிரந்தரமான வெளிச்சம் கிடைக்க போகுது. உங்களுக்கு கிடைக்க போற அந்த அதிர்ஷ்டத்தை 2 கையாலையும் கெட்டியா பிடிச்சுக்கோங்க. உங்க நல்ல மனசுக்கு, நீங்க பட்ட கஷ்டத்துக்கு பிரபஞ்சம் கொடுக்கிற இந்த மாபெரும் பரிசை முழுமையா ஏத்துக்க தயாராயிருங்க. நீங்க தான் உங்களை நம்பி வர்ற அத்தனை பேருக்கும் ஒரு பெரிய ஆலமரம் மாதிரி நின்று நிழல் கொடுக்க போறீங்க. உங்களை தேடி வரப்போகும் அந்த புதிய நபர் வெறும் அதிர்ஷ்டத்தை மட்டும் கொண்டு வரப்போவதில்லை. இத்தனை வருஷமாக நீங்கள் இழந்த உங்களுடைய அத்தனை சந்தோஷங்களையும் மொத்தமாக திருப்பி கொடுக்க போகிறார். உங்க மனசுக்குள்ள இருந்த அந்த பெரிய பாரம் இனிமேல் நிரந்தரமாக உங்களை விட்டு விலகிடும். சிம்ம ராசிக்காரங்க எப்பவுமே ஒருத்தர் நம்பிட்டா அவங்களுக்காக உயிரையே கொடுப்பீங்க. ஆனா இனிமே அந்த மாதிரி கண்மூடித்தனமா யாரையும் நம்பாம உங்க குலதெய்வம் காட்டி கொடுக்கிற இந்த வழியில மட்டும் ரொம்ப கவனமா நடங்க. உங்களுக்காகவே காத்திருக்கிற அந்த பொற்காலம் இப்போ உங்க வாசல் கதவை தட்டிடுச்சு. உங்களை தேடி வர எந்த ஒரு சின்ன வாய்ப்பையும் அலட்சியப்படுத்தாம கெட்டியா பிடிச்சுக்கோங்க. உங்களை பார்த்து ஏளனமா சிரிச்சவங்க எல்லாரும் இனிமே உங்க வாசல்ல வந்து நிக்கிற அளவுக்கு உங்க நிலைமை முழுசா தலைகீழா மாறப்போகுது. உங்க முதுகுக்கு பின்னாடி குத்துனவங்க எல்லாம் அவங்களாவே செஞ்ச தப்ப நினைச்சு பெரிய குற்ற உணர்ச்சியில தவிக்க போறாங்க. ஆனா நீங்க அதை பத்தி எல்லாம் கொஞ்சமும் கவலைப்படாம உங்க குடும்பம், உங்க எதிர்காலம்னு மட்டும் கொஞ்ச நாளைக்கு சுயநலமா யோசிக்க வேண்டிய நேரம் இது. இது வரைக்கும் நீங்க மற்றவங்களுக்காக உங்க வாழ்க்கையை தியாகம் பண்ணது போதும். உங்களுக்காகவும் உங்களை உண்மையா நேசிக்கிற உங்க குடும்பத்துக்காகவும் இந்த புது அதிர்ஷ்டத்தை வச்சு ரொம்ப சந்தோஷமா வாழ ஆரம்பிங்க. உங்க பிள்ளைகளோட எதிர்காலம் எந்த குறையும் இல்லாம ரொம்ப சிறப்பா அமைய போகுது. எந்த கஷ்டம் வந்தாலும் சிம்ம ராசிக்காரங்க இடிஞ்சு போய் மூலையில உட்கார மாட்டீங்க. ஒரு சிங்கமா மீண்டு எழுந்து வர்றதுதான் உங்களோட பிறவி குணம். அந்த நல்ல குணத்தை மட்டும் எப்பவும் விட்டு கொடுக்காதீங்க. ஒவ்வொரு நாள் காலையில எந்திரிச்சதும் உங்க குலதெய்வத்தை மனசார வேண்டிட்டு வரப்போற இந்த மாபெரும் அதிர்ஷ்டத்தை இருக்கிறவங்க கூப்பி சந்தோஷமா ஏத்துக்கோங்க. உங்க வாழ்க்கையில இருந்த அந்த இருண்ட காலம் எல்லாம் மொத்தமா விலகி நிரந்தரமான ஒரு பெரிய பிரகாசமான ஒளி வீச போகுது. உங்களுடைய நேர்மைக்கும் நீங்க சிந்தின ஒவ்வொரு துளி கண்ணீருக்கும் பிரபஞ்சம் கொடுக்கிற இந்த மாபெரும் பரிசு எந்த தடங்களும் இல்லாம முழுமையா அனுபவிங்க. உங்க வாழ்க்கை இனிமே எல்லா செல்வங்களும் நிறைஞ்சு ரொம்ப பிரமாதமா இருக்க போகுது. எல்லாமே நல்லபடியா நடக்கும்.